வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மீன் வறுவல் தான். அப்படியே இருக்கிற மீனில் எடுத்து உரமாக வச்சுட்டு அந்த மீன் வறுவல் மசாலாவை நான் வாங்கிட்டு வந்து அப்படியே போட்டு ஒரு குண்டானில் போட்டு கலக்கலக்குன்னு கலக்கி இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சோண்டு போட்டு அதிலே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அப்படியே கலக்கலக்குன்னு கலக்கி விட்டோம்னா நல்லா செவன்னு ஆயிரும். அதை எடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த மீனில் போட்டு அப்படியே இப்போ அங்கேயும் இங்கேயும் தடை விட்டு நல்லா உள்ள பக்கம்லாம் தடை விட்டோம்னா தான் நல்லா பொரியிறப்போ நல்லா நமக்கு பொரிஞ்சு வரும். இருக்கிற எல்லா மீன்லையும் அப்படியே அந்த மசாலாவை எடுத்து அப்படியே தடவிட்டு அப்படியே எடுத்து ஒரு குண்டானில் வச்சு கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடறோம். ஆற வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 காஞ்ச வரவை தூக்கி அதுக்குள்ளே போட்டு வடசட்டி தூக்கி அதில் வச்சு அப்படியே மெதுவாக எண்ணெயை ஊற்றினோம்னா வச்சுக்கோங்க, நல்லா எண்ணெய் கொதிய ஆரம்பிச்சிடும். எண்ணெய் நல்லா கொதிஞ்ச ஆரம்பிச்ச உடனே நம்ம எடுத்து வச்ச மீன் நல்லா காஞ்சிச்சுன்னு பார்த்துட்டு அதை தூக்கி அப்படியே உள்ளே போட்டோம்னா அப்படியே நல்லா முட்டையே நல்லா பொரிஞ்சு வரும் சவுண்டோட. அப்புறம் இருக்கிற அடுப்பு அப்படியே அமைய ஆரம்பிச்சதுன்னா அதை நல்லா ஊதி விட்டு அப்படியே நல்லா கிண்டி எடுத்தோம்னா சுவையான இந்த மீன் பார்த்திங்கன்னா நமக்கு தயாராகிடுச்சு. எடுத்து அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் வடிகிற வரைக்கும் வச்சுருக்கணும். எண்ணெய் வடிஞ்சோட்டு என்ன எடுத்து திங்க வேண்டியது தான். இன்னைக்கு ஒரு புடி மறக்காம